எடப்பாடிக்கு அதிர்ச்சி. திருச்சி கிழக்கு அதிமுக வேட்பாளருக்கு தொடர்புடைய இடங்களில் விடிய விடிய சோதனை. மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக சார்பில் திருச்சி கிழக்கு தொகுதியில் களமிறங்குபவர் ராஜசேகரன். கணக்கில் வராத பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்த சூழலில் இவருக்கு தொடர்புடைய இடங்களில் விடிய விடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் கூட இல்லை. வரும் 23ஆம் தேதி மாநிலத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதனால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அனைத்து வேட்பாளர்களும் மக்களை கவரும் வகையில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர். அதன்படி அதிமுக சார்பில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜசேகரன் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். திறந்தவெளி ஜீப்பில் சென்று அவர் நேரடியாக பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அதற்கிடையே அவருடன் தொடர்புடைய இடங்களில் விடிய விடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கணக்கில் வராத பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடந்து வருகிறது. தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இணைந்து இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள். தேர்தல் முடிந்த பிறகே இது தொடர்பான முழு விபரம் தெரியவரும். இது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை இது அந்த முறை மாநிலம் முழுக்க கவனம் பெறும் ஒரு தொகுதியாக மாறியுள்ளது. இந்த தொகுதியில் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் போட்டியிடுகிறார். அதேபோல தாவேக சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணசுவாமி என்பவர் போட்டியிடுகிறார். கடந்த 2011 தொகுதி மறுசீரமைப்பில் உருவாக்கப்பட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் அங்கு அதிமுக வென்றிருந்தது. அதே நேரம் 2021 இந்த தொகுதி திமுக வசமானது. இனிகோ இருதயராஜ் 94,000 வாக்குகளை பெற்றார். அதிமுக வேட்பாளர் வெல்லமண்டி நடராஜன் 40,000 வாக்குகளை மட்டுமே பெற்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.